8 லட்ச ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்கில் கிடைக்கக்கூடிய டாடா பஞ்சோட பியூர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் தான் இருக்குது. இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏஎம்டி ஆப்ஷனுமே இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் எல்லா பவர் ட்ரெயின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்போவோடவுமே இந்த பியூர் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட் வரும். ஸோ இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 8,30,000 ஆன் ரோட் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீச்சர் லோடட் கார் அப்படின்னே இந்த டாடா பஞ்ச் பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டை நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SGA டாட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் டாடா மோட்டர்ஸில் எதாவது கார்ஸ் புக் பண்ணோம் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேலமில் இருக்க SGA டாட்டாவோட ஷோரூம் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பஞ்ச் பற்றி நான் பெருசாக இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல சேலில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இதில் இந்த பியூர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் எனக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக தெரிஞ்சது. ஏன்னா இதில் வந்துட்டு மோர் ஆர் லெஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பழைய டாடா பஞ்சை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃபேஸ் லிஃப்டான டாடா பஞ்சில் இந்த கிரில் போர்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லுக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சட்டிலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் இதில் LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஹாலஜனில் சிட்டி லேம்புமே வந்துடும். அது இந்த இடத்துல க்ளோ ஆகும். கீழே பம்பர் போர்ஷன் நல்ல ஒரு போல்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதுலேயுமே ஒரு ஸ்கிட் பிளேட் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா இதில் கிடையாது. ஸோ அதுக்கு பதில் சின்னதாக ஒரு டம்மி மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேணும்னா அதை போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஏர் டேமுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் ஒரு 87 bhp அண்ட் 115 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு நம்ம பஞ்சில் ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த பர்டிகுலர் பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடையாது. பட் ஆனால் சிஎன்ஜி ஆப்ஷன் இதுலேருந்தே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே இருக்குது. ஸோ காரை நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெருசாக அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இது மட்டும் இல்லாமல் எல்லா கலர் ஆப்ஷன், ஸோ பஞ்சில் இருக்க எல்லா கலர் ஆப்ஷனுமே இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைட்லேருந்து பார்க்குறப்போ கார் வந்து 3.8 மீட்டர்ஸில் இருக்குது. அண்ட் 2445 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 193 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அடிக்வேட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் வீல் கேப்புமே ஆட் பண்ணியிருக்காங்க. 185 70 or 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் வந்துருது. வீல் கேப்புமே ஆல் பிளாக்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாடி கிளாடிங்குமே வந்துருது. ஸோ அது இந்த இடத்துல அந்த வீல் ஆர்ச் கிட்ட குட்டியாக தான் இருக்குது. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு பாடி கிளாடிங்கே கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் ஒரு கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதில் LED இண்டிகேட்டர்ஸுமே வந்துடும். பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸுமே வந்துருது. மேலே பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் ஷார்ஃபின் ஆண்டனாவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். அண்ட் ரியர் டோர் ஹேண்டிலுமே இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கொஞ்சம் பிளெயினாக தான் இருக்குது. இதில் வந்து ரூஃப் ரெயில்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ சைட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த கார் நல்லா ப்ரொபோஷனேட்டாகவே இருக்குது. ஒரு மினி SUV அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியர்லேருந்து பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டுக்கு டிஃபோகர் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வைப்பர் கிடையாது. மேலே இந்த இடத்துல இன்டெகிரேட்டடாக சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு ஃபினிஷ் ரெண்டு சைட்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு கனெக்டட் LED டெயில் லேம்ப் செட்டப் கிடைக்காது. ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸுமே வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இந்த இடத்துல ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு ஸ்கிட் பிளேட் நல்ல போல்டாகவே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரியரில் 2 பார்க்கிங் சென்சார் ப்ளஸ் ஒரு கேமராவுமே வந்துருது. ரியர் பம்பருமே நல்ல போல்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் ஆல்சோ ரியரில் ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பஞ்ச் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துருது. டாடா லோகோக்கு கீழே இந்த இடத்துல இப்போ வந்து கேமராவை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தது. இப்போ வந்து இந்த டெயில் கேட்டு கீழே கொடுத்துருக்காங்க. 366 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் தான். அண்ட் இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் ஸ்பேர் வீலுமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்க்குறப்போ 185 70 or 15 சேம் சைஸில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப் கொஞ்சம் ஹை தான். பட் ஒரு அடிக்வேட்டான பூட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஹுக்கில் நம்ம 1 kg வரைக்கும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்சல் ட்ரே இந்த வேரியண்ட்டு கிடையாது. வண்டி நல்லா ஹெவியாகவே ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைனோசரஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இது வந்து டாடா மோட்டர்ஸில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு வரப்போ ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். டோர்ஸ் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஒரு ஆல் பிளாக்ல தான் அந்த டோர் பேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு க்ரீன் மாதிரி ஒரு மெட்டீரியல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரே கலரில் இருக்குது. அண்ட் இங்கேயுமே ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் வரும். ட்வீட்டர்ஸ்லாம் அதில் கிடையாது. ஒரு கிளாஸ் பிளாக்ல டோர் ஹேண்டில் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸுமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்க முடியுமான்னு தெரியல. பட் ஒரு 250 ml வரைக்கும் வைக்கலாம். அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கிரே வித் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் ஹெட்ரஸ்ட் தான் இந்த காரில் வரும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு இல்லை. அண்ட் இன்டீரியரில் பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு AC வெண்ட் வந்துடுது. அண்ட் ஒரு 15 வாட்டில் டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு அடிஷன். அண்ட் சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனலுமே பெருசாக இல்லை.
ஸோ அதனால் சென்டர் பேசஞ்சருக்கும் இது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பட் 3 பேருக்கு இந்த கார் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். 2 பேருக்கு தான் அந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் கிடைக்குது. ஹெட்ரூமும் ஓகே தான், எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடிக்வேட்டான ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்டர் தை சப்போர்ட்டுமே எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டோட குஷனிங் நல்லா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் உட்காரத்துக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிளாஸ் ஏரியாவும் நல்லா பெருசாக தான் இருக்குது. அண்ட் இந்த விண்டோ லைனுமே நல்லா கீழே இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உட்காரப்போ பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. ஸோ முக்கியமாக இந்த ரியர் ஏசி வென்ட் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்லேயே வந்துடுது. கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, பட் அது அட்ஜஸ்டபிள் கிராப் ஹேண்டில் கிடையாது. ஸோ ஒரு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் இப்போ வந்துட்டு பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். இது ஒரு நல்ல ஒரு அடிஷன். ஸோ நல்ல ஒரு சேஃபான கார் தான் இந்த டாடா பஞ்ச். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன்லாம் வந்துடும். நான் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு காமிக்கிறேன். ஸோ இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எதுக்காக இந்த பஞ்ச் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சேஃபான கார் அண்ட் ஆல்சோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது காம்பேக்டான டைமென்ஷன்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்ன தான் காம்பேக்டாக இருந்தாலுமே பயங்கர சேஃபான ஒரு கார் இது. ஸோ இங்கே பார்க்குறப்போ 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் வந்துருது. டிரைவருக்கு மட்டும் இலிமினேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக்கான பட்டன் அண்ட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம்ஸுமே வந்துருது. பட் ஆனால் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் நம்ம இதில் பண்ணிக்க முடியாது. இங்கேயுமே அந்த டியூல் டோன் டோர் பேட்ச் தான். இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஒரு டோர் பாக்கெட்ஸ் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டருமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட்லாம் அந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் சிட்டி இக்கோ ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. ஸோ சிட்டி இக்கோ அப்படிங்கிற 2 டிரைவ் மோட்ஸுமே இதில் வந்துடும். அண்ட் ரியர் டிஃபாகருக்கான பட்டன், லாக்கிங் அண்ட் லாக்கிங்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டமுமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சியும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கிடைக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு டிரைவருக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவராக இருந்தாலுமே இதை வாங்கலாம். ஸோ ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இங்கேயுமே ஒரு கிரே கலர் ஃபினிஷில் தான் சீட் கொடுத்துருக்காங்க. கிரே வித் அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அந்த காரோட கீ. இதில் லாக்கிங் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் கீ வந்துட்டு ஒரு நார்மல் கீ வந்துடுது. அதோட ஆஃப் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஒரு கீ ஃபாபை சுற்றி ஒரு இலுமினேஷன் ஃபங்க்ஷனுமே இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஒரு இலுமினேட்டட் டாடா லோகோ தான் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஒரு 8 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டில்ட் மட்டுமாச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல அடிஷன் தான். அண்ட் இதில் லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடுது. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த வேரியண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துடுது, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஓடோமீட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நம்ம டாகிள் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் ஓடோமீட்டர் வந்துருது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த 2 சைட்லையுமே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டி இக்கோ அப்படிங்கிற 2 டிரைவ் மோட்ஸ் வந்துருது. அதையுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹெட்லாம்ப் லெவலர் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இந்த இடத்துல டாகிள் கொடுத்துருக்காங்க. வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் லெஃப்ட் சைடில் வந்துருது. ஒரு 8 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே நம்ம ஆல்ரெடி டாடா கார்ஸில் பார்க்குற ஒரு தீமில் தான் இருக்குது. டிரைவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம டிரைவிங் பொறுத்து அது ஸ்கோர் கொடுக்கும். எஃபிஷியன்சி, டிரைவிங் அண்ட் சேஃப்டி, இதுக்கான ஒரு ஸ்கோர்லாம் இப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்ட் ஆர்பிஎம் பேண்ட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருது. ஐடியல் டைம், இன்ஜின் எவ்வளோ நேரம் ஐடியலில் இருக்குது, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆக்சலரேஷன், டாப் ஸ்பீட், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதில் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே தெளிவாக தெரியுது. இப்போ நான் ஒரு மார்னிங் டைமில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். சன் எனக்கு டைரெக்டாக இருக்குது. பட் அப்படி இருந்துமே எனக்கு இந்த டச் ஸ்க்ரீனில் வந்துட்டு எல்லாமே தெளிவாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு டச்சில் தான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். இதோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் இதில் ஒரு அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே வந்துடுது. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு அடிஷன் தான். ஸோ என்ன தான் ஒரு மிட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே அதில் ரிவர்ஸ் கேமரா வித் கைட்லைன்ஸோடவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சருமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் எஃபெக்ட் அவ்வளோவா இல்லை, பட் ஓகே, ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. அண்ட் ஆல்சோ மீடியா பார்க் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அது நம்ம டிரைவை போய் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோன் குவிக் செட்டிங்ஸ், ரேடியோ செட்டிங்ஸ், சவுண்ட் டெமோ, குவிக் பிளேயர், வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சவுண்ட் டெமோவுமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிரே கலர் பேட்டர்ன் அண்ட் மேலே பிளாக் கலர், இந்த இடத்துலையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபினிஷ் இருக்குது. கீழேயுமே பிளாக் கலர் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோ பாக்ஸ் ஒரு டீசெண்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் கூலிங் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, பட் தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க.
டாப் எண்டில் கூல்டு க்ளோ பாக்ஸுமே வந்துடும். ஸோ நல்லா ஸ்டர்டியாக இருக்குது இந்த பிளாஸ்டிக் எல்லாமே. அண்ட் மேனுவல் ஏசி தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு 65 வாட் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைப் சி சாக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது 15 வாட் சப்போர்ட்டோட தான் வரும். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேணுனாலும் ஒரு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷனுமே இந்த வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. டிரைவருக்கு ஆர்ம்ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. ஒரு மேனுவல் IRVM தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. ஸோ அதை நம்ம வேணா இந்த மாதிரி டே அண்ட் நைட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட்டில் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமாக தேவைப்படுறது இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அண்ட் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல், ORMஸ்க்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட், ஒரு டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா, ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இதில் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்க்குறப்போ ஒரு ஓவரால் பேக்கேஜாக இந்த கார் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால தான் இந்த பஞ்ச் வந்துட்டு பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போவுமே இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துடும். அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுமே இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்ல இருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தூரம் இந்த காரை ரைட் பண்ண ஸோ ரொம்ப ஸ்லோ ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் மூவ் பண்ணுறப்போ ஸோ பழைய பஞ்சில் இருந்த அந்த ஒரு வைப்ரேஷன் இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓரளவுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸுமே நல்ல கம்ஃபர்டபுள் தான். ஸோ என்ன வந்து நல்லாவே அகாமடேட் பண்ணி வச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால் உட்காரத்துக்கும் செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது அதில். ஸோ அதனால் உட்காரப்பே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. கிளச்சுமே ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. சுத்தமாக அதில் எஃபர்ட்டே போடுற மாதிரி இல்லை. கியர் பாக்ஸுமே ஸ்லிக் ஷிஃப்டிங் தான். ஸோ இவ்வளோதான். த்ரோ மட்டும் கொஞ்சம் அதிகம், பட் ஈஸியாக ஸ்லாட் ஆயிடுது. ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 8,30,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இதுதாங்க இந்த டாடா பஞ்ச் பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான ஓப்பன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.